இவளோட கண்ணுக்கு மட்டும் சின்ன வயசுல இருந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க பேயெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது போதாதுன்னு நைட் ஆனா தூக்கத்துல நடக்கிற வியாதியும் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. அதனாலேயே அவ தினமும் ஒரு பாபா கிட்ட போய் பாடம் போட்டுக்கிறா. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நைட் ஆனா இவளே தன்னோட காலை கிழிச்சு ரத்தத்தை ஒரு டம்ளர்ல புடிச்சு ஜன்னலோரமா வச்சுட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா டம்ளர்ல இருந்த ரத்தம் காலியா இருக்கும். அப்படியே ஒரு நாள் இவ ஃப்ரெண்டு தங்கச்சி பின்னாடி ஒரு ஆக்ரோஷமான ஆவி சுத்திட்டு இருக்க. ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கிட்ட போய் உங்க பொண்ணு மேல யாரோ ஒருத்தன் ஒரு ஆவியை ஏவி விட்டுருக்கான்னு சொல்ல அவங்க இதையெல்லாம் நம்பாதனால நம்ம ஹீரோயினும் அவங்க குடும்பத்துக்கிட்ட வேணும்னா நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 12 நாளைக்கு உங்க பொண்ணு ரொம்பவே உடம்பு சரியாம அவதிப்பட்டு கிடப்பா. 12வது நாள் நைட்டு அவன் பண்ண யாகத்தால உங்க பொண்ணு சுடுகாட்டு பக்கமா நடந்து போவா. சரியா 16வது நாள் நைட்டு உங்க பொண்ணை வச்சு அவன் பெரிய யாகம் ஒண்ணு செஞ்சு ரத்தத்தால ஆன சோறை சாப்பிட கொடுப்பான். அப்படி கொடுக்குறப்ப உங்க பொண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னவே சூனிய வச்சவன் தலைய ஒரே வெட்ட வெட்டிட்டா உங்க பொண்ணை காப்பாத்திரலான்னு சொல்றா. இருந்தாலும் அவங்க பெரிய அண்ணன் இதையெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்படியே 12 நாள் அந்த பொண்ணு நோயால் அவதிப்பட அவங்க அண்ணனும் சாதாரண நோயாதான் இருக்குன்னு விட்டுட்டாரு. 12வது நாள் நைட்டு நோயால் அவதிப்பட்டுட்டு எந்திரிக்கவே முடியாம கிடந்தவ எழுந்து சுடுகாட்டு பக்கமா போறத பார்த்துட்டு அவங்க அண்ணனும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. சரியா 16வது நாள் நைட்டு அந்த பெரிய யாகமும் நடக்குது. ரத்தத்தாலான சோறு அந்த பொண்ணுக்கு சாப்பிடவும் கொடுக்குறான். அந்த சமயத்துல அவங்க அண்ணனும் தான் தங்கச்சி சாப்பிட்றதுக்குள்ள தலையை ஒரே வெட்ட வெட்டிடலான்னு போறாரு. ஆனா சூனியக்காரன் கையை வச்சு கத்தியை பிடிச்சிடறான். கடைசியில அந்த பொண்ணு அந்த ரத்த சாப்பாடை சாப்பிட்றதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரன் தலையை ஒரே வெட்ட வெட்டி அந்த பொண்ணை காப்பாத்திடுறான்.